வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் வைத்தியசாலையில் தாய் சேயிற்கு நேர்ந்த கொடூரம். எம்பிக்களுக்கு சொகுசு வாகனம் கிடையாது. அரசின் அதிரடி உத்தரவு. வெள்ளக்காடாக மாறியுள்ள யாழ்ப்பாணம். ஆளுநர் தலைமையில் அவசர கூட்டம். ரணிலுக்கு தெரியாமலேயே கட்சிக்குள் நடந்த சம்பவம் அம்பலப்படுத்திய வஜிர. கொட்டி தீர்க்க போகும் மழை, வெளியான எச்சரிக்கை. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். மன்னாரில் உயிரிழந்த தாய், சிசு ஆகியோரின் மரணத்திற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் சேய் மரணங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிரிழந்த தாய், சிசு ஆகியோரின் மரணத்திற்கான உண்மையான காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும். அத்துடன் அவர்கள் மரண விவகாரத்தில் தவறுகள் நடைபெற்றிருக்குமாயின் தவறிழைத்தவர்களுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் வழங்கப்பட வேண்டும். தற்போதுள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அதன் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கொட்டி தீர்க்கும் மழையால் பல பகுதி வெள்ளக்காடாக மாறியுள்ளதுடன் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இவ்வாறான நிலையில் பருவகால மழை மற்றும் இடத்தணிப்பு முன்னாய்த்த கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இக்கூட்டமானது இன்று காலை 10 மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெறவுள்ளது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள வளிமண்டல குழப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தணிப்பது தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் பொய்யானது என ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன நேற்றைய தினம் விடுத்த அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்க பரிந்துரைக்கப்படுவது ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் 610 குடும்பங்களைச் சேர்ந்த 2294 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 20 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தறை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.